அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி இந்தியா அவர்களுக்கும் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சிவசுந்தரம் அவர்களுக்கும் 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி கார்த்திக் அவர்களுக்கும் 3203 மாவட்ட ஆளுநருடைய தன்சேகர் அவர்களுக்கும் 3205 மாவட்ட ஆளுநருடைய ரமேஷ் அவர்களுக்கும் 3206 மாவட்ட ஆளுநருடைய செல்லா கே ராகவேந்தர் அவர்களுக்கும் 3211 மாவட்ட ஆளுநருடைய தினோ ஆண்டனி அவர்களுக்கும் 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களுக்கும் 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரிய செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் ரொட்டேரிய ஜெயராமன் சங்கரன், 3203 district Rotarian Unyai Venkatesh, 3205 district Rotarian Jayaraja, 3206 district Rotarian Badrinath, 3211 district Rotarian Daniel, 3212 district Rotarian Jaymohan, 3231 district Rotarian ஆனந்தம் முருகன் அவர்களையும் வருக நண்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நலன்களை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் அகத்துறை செய்வதற்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக இழுத்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கை அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்தொழிலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனும் தொழில்முடன் வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று போழ்கிற எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. ரோட்டரி ராமக்க பாஸ்கர் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றி. இறைவேண்டுதல் அளிக்க அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க பழனிவேல் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பழனிவேல் ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ணி. இன்றைய நாளும் இனிவரும் நாட்களும் அற்புதமான நாட்களாக அமைத்து தரும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. இதற்கு துணை புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தெளிவு குரு திருமேனி காணல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு திரு நாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு.
நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக உடல் தளர்வு பயிற்சிகள். உடல் தளர்வு பயிற்சிகளை அளிக்க பழனிவேல் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உடல் தளர்வு பயிற்சி. கால்களை நேராக நீட்டிக் கொள்கிறோம். விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுகிறோம். 1 2 3 4 5. வலது காலை மடக்கி நீட்டுகிறோம். இடது கால், வலது கால், இடது கால். ஓய்வு. நன்றாக மூச்சு உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுகிறோம். நின்ற நிலையில் கை வைத்து குதிகாலை உயர்த்துகிறோம். விரல்களை நன்றாக ஊன்றி குதிகாலை உயர்த்துகிறோம். 1 2 3 4 5. குதிகாலை ஊன்றி விரல்களை உயர்த்துகிறோம். 1 2 3 4 5. கால்களை முடிந்தளவு மடக்கி உயர்த்துகிறோம். வலது கால் 10, இடது கால், வலது கால், அடுத்து இடது கால். வலதுபுறம் 5 முறை, இடதுபுறம் 5 முறை இடுப்பை பட்டமாக சுழற்றுகிறோம். 1 2 3 4 5. இடதுபுறமாக 1 2 3 4 5. தோள்பட்டைக்கு நேராக கைகளை வைத்து வலதுபுறமும் இடதுபுறமாக திரும்புகிறோம். முதல் வலதுபுறம், இடதுபுறம், வலது, இடது, வலது, இடது. ஓய்வு. வலது கையை சுழற்றுகிறோம். 1 2 3 4 5. எதிர்ப்புறமாக 1 2 3 4 5. இடது கையை சுழற்றுகிறோம். 1 2 3 4 5. கைகளை நீட்டி விரல்களை மடக்கி நீட்டுகிறோம். 1 2 3 4 5. மணிக்கட்டை சுழற்றுகிறோம். 1 2 3 4 5.
எதிர்ப்புறமாக 1 2 3 4 5. கைகளை மடக்கி நீட்டுகிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. நன்றாக மூச்சு மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியிடும். தோள்பட்டை தொட்டு முழங்கை வட்டமாக சுழட்டுகிறோம். 1 2 3 4 5. எதிர்ப்புறமாக 1 2 3 4 5. ஓய்வு. கழுத்துக்கான பயிற்சி. வட்டமாக மெதுவாக சுழட்டுகிறோம். தலை வலப்புறமாக ஆரம்பித்து இடப்புறமாக. 1 2 3 4 5. அடுத்து எதிர்ப்புறமாக இடதுபுறமாக ஆரம்பித்து வலப்புறமாக. 1 2 3 4 5. ஓய்வு. நேராக நிற்கிறோம். நன்றாக மூச்சு உள்ள வைத்து மெதுவாக வெளியிடும். நன்றி நன்றிங்கய்யா. நன்றி. சிறப்பானது முறையில் நமக்கு உடல் தளர்வு பயிற்சிகளை வைத்து சிறப்பித்துக் கொடுத்த பழனிவேல் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஆசனங்களையும் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட உடல் தளர்வு பயிற்சிகளை அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக ஆசன பயிற்சிகள். தாடாசனம். கைகளை மெதுவா மேல கொண்டு வாங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்து திருப்பி நல்லா கை கொடுத்துக்குங்க. கைகள் நல்லா மேல உயர்த்தி குதிக்கால் மேல கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கையில கொண்டு வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். பத்து திறன் பயிற்சி. 1 2 3 4. நல்லா எல் பொசிஷன் வந்துருங்க. 5 10 ஃபிங்கர்ஸ் நல்லா அழுத்தமா கீழே ஓடி இருக்கணும். 6 ரைட் லெக் நேரா நீட்டி தலையை நிமிந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. left leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. 8. இடுப்புல கை வச்சுக்கலங்க. நன்றாக மூச்சு தொடங்க. 9. பேக் பெண்டிங். 10. நேரா வந்துருங்க. காரோடு சேர்த்து வைங்க. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. 10 திறன் பயிற்சி. நல்ல உடலை தலைவருப்படுத்திக் கொண்ட பயிற்சி. கண்களுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. உச்சி முதல் பாதம் வரை நல்ல தளர்வுபடுத்தி அடுத்த ஆசனங்கள் பயிற்சி எல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். நன்றாக மூச்சல் தொடங்க.
அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நேரம் நீட்டுங்க. கால் நல்லா இலக்குப்படுத்திக்கங்க. அமர்ந்த நிலையில வக்ராசம், ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிங்க. ரைட் ஹேண்டு முதுகு தண்டு நேர் பின்னாடி இருக்கணும். நல்லா திருப்புங்க. தலையை திருப்பி பின்னாடி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி இருக்கு. நல்லா லெஃப்ட் சைடு திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே படுத்து நிலைக்கு போயிடுறோம். மெதுவா ஒன் சைடு திரும்பி மெதுவா அப்படியே படுத்துருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுங்க. கைகளெல்லாம் இலக்கமா வைங்க. நல்லா மூச்சு தொடுங்க. கை விரல் கால் விரல நல்லா 10 டைம் மடக்கி நிறுத்துங்க. 1 2 ஃப்ரீயா விடுங்க. 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 8 9 10. நன்றாக மூச்சல் தொடுங்க. அர்த்த பவன முத்தாசனம். ரைட் லெக் மடக்கி நல்லா முட்டியே தலையை டச் பண்ணுங்க. 1 2 3. லெஃப்ட் லெக் நேரா இருக்கும். போய் ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சல் தொடுங்க. சில பேருக்கு அந்த வயிறு பிடிக்கிற மாதிரி டைட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே தடவி கொடுங்க. வயிற்றுல உள்ளங்கையை வச்சு நல்லா வட்டமா தடவி கொடுங்க. அப்படியே லெஃப்ட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுறோம். காலை மடக்கி பிடிங்க. அர்த்த சக்கராசனம். இடுப்பு நல்லா போக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. பவன முத்தாசனம். இரு கால்களையும் நல்லா மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். நல்லா மூச்சல் தொடுங்க. சர்வங்காசனம். நல்லா தரையில கை வச்சு இடுப்பு மேல தூக்குங்க. அறுபது செகண்ட் அசையாம வைங்க. நம்முடைய கவனம் எல்லாம் கால் பெறுதல் இருக்கணும். மேல தூக்க முடியாம ஒரு சுவர் இருந்ததுன்னா சுவத்துக்கு பக்கத்துல போய் நின்று சுவர்ல காலை டச் பண்ணி மெதுவா எடுக்கும். கவனமா செய்யணும். ரைட் லெஃப்ட் சரிஞ்சிடாம கவனமா செய்யணும். பக்கத்துல யாராவது துணைக்கி வச்சுட்டு கூட செய்யணும்.
ஓய். ஸ்ட்ரெயிட்டா படுத்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. சர்வங்காசனம் செய்வதால் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கு முழுமையாக ரத்த ஓட்டம் சென்று நல்ல உடல் ஆற்றலை தருகிறது. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கர்னியா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சா நார்மலுக்கு வரும். கர்ப்பப்பை இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. நல்ல உடல் முழுவதும் நல்ல ஆற்றலை தருவதனால இது சர்வங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் செய்யணும், பிறகு ஒரு நிமிஷம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சர்வங்காசனம் செஞ்சா கண்டிப்பா நாம மச்சாசனம் செய்யணும். உச்சந்தலையை நல்லா கீழே கொண்டு போங்க. முழங்கை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே குப்புறப்படுத்துருங்க. முதலை ஆசனம். காலப்படி அகலமா வச்சு குதிக்கால் உள்ள படுப்பது வச்சுக்கோங்க. முதலையாசனத்துல இப்படிதான் படுக்கணும். இந்த கைகள் இரண்டையும் தாடைக்கு டச் பண்ணலாம். கால் பிடிச்சதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் வச்சு கால் அப்படி மடக்கி நீட்டிக்கலாம். நீச்சல் அடிக்கிற மாதிரி. தசை பிடிக்கிறவங்க இப்படி எல்லாம் செய்யணும். தண்ணி நீங்க சரியா குடிக்கலைன்னா கெண்டையெல்லாம் பிடிக்கும். ஆசனம் பயிற்சி செய்யறதுக்கு இடங்களா இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கணும். கை வந்து ஷோல்டர் வரைக்கும் பிடிக்கலாம். முதலையாசனம் செய்யும் போது நீங்க பாருங்க, இப்படி ஷோல்டர் கை பிடிச்சு நல்லா கை ஃபுல்லா தோள்பட்டை கீழே வச்சு செய்யணும். அடுத்ததாக புதர்வாசனம். 1 2 ஷோல்டர் கை வைங்க. நல்லா நம்முடைய முதுகு தண்டு பேலன்ஸால மேல வாங்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய். மூச்சு கொடுங்க. ஸ்தலபாசம். 2 காலுக்கு நடுவில் கை வச்சு முட்டி வந்து கை முட்டி வந்து நேரா இருக்கும். முழங்கால் முட்டியும் இந்த அளவுக்கு நேரா வைங்க. மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இருக்கு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்ல ஓய்வு நிலை. மூச்சு விடுங்க. அடுத்ததாக வில்லாசனம். கையை நேரம் நீட்டுங்க. மெதுவா கொண்டு வந்து ரைட் லெக் பிடிச்சிடறோம். அடுத்து லெஃப்ட் லெக் பிடிச்சிடறோம். நல்லா வில்லு மாதிரி உடம்பு வளைச்சு தலையும் முழங்காலையும் மேல கொண்டு வாங்க. அப். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மெதுவா கீழே இருக்கு. முதலையாசனம். நல்லா மூச்சு விடுங்க.
கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா இந்த பயிற்சி செஞ்சா நல்லா கரைஞ்சு உடஞ்சு வந்துடும், சரியாயிவிடும். பிறகு சுகர் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா மெல்ல மெல்ல சுகர் வந்து குறையும். இதோட சேர்த்து உருளாசனம் செய்யணும். வில்லாசனத்திலேயே உருளாசனம், ரைட்டு லெஃப்ட் நல்லா அசைக்கணும். ரைட் சைடு நல்லா அப்படி வரணும், அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட். நல்லா உருளிட்டு கை நீட்டி நல்லா உங்களுடைய நல்லா மூச்சு கொடுங்க. வயிறு பெருசா இருக்கிறவங்க, தொந்தி வயிறா இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சா 2-3 நாள்லயே 1 இன்ச் அளவுக்கு வந்து வயிற்று பகுதி நல்லா உள்ள போறது நீங்க கவனிக்கலாம். நல்லா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இரவு உணவு வந்து முறைப்படுத்தி சாப்பிட்டோம்னா சரியாயிடும். தொந்தி வயிறு வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நல்லா வாழ்ந்து மூச்சுடுங்க. இதே மூச்சு போட்டுக்கோருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. கபாலபதி பேரல்ல வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை நேரா வந்து நல்லா மூச்சு காட்டுற லெஃப்ட் சைடு விடுறோம். 1 இப்படி செய்யும் போது வயிற்றை சுருக்கி வெளியேற்றுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சிறப்பு. 2 கையில சின்முத்திரை இட்டு நல்லா மூச்சு தொடுங்க. இப்போ மோதிர வரல வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை இட்டு நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. சோஸ்திரியா நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மோதிர வரல். 1 2 3 4 5 6 7 8 9 10. சோஸ்திரியா நல்லா மூச்சு இழுத்து வெளியிடும் போது நல்லா ஒரு பாட்டில ஷேக் பண்ணா அந்த கழிவுகள்லாம் வெளியேறுது இல்லைங்களா, அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள சுவாச உறுப்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க.
திருமூலர் சஸ்திரியா. 1 2. மேல போகும்போது மூச்சு இழுத்துக்கிட்டே போறோம், கீழே வரும்போது அப்படி மூச்சு வெளியிடுங்க. சரிங்களா? புதுசா செய்யறவங்க நல்லா கவனமா பார்த்து செய்யுங்க. நல்லா மூச்சு இழுத்துட்டே மேல போறோம், கை வச்சிடுறோம், கீழே வரும்போது இப்படி கட்டவரில் உள்ள வச்சு ஆதி முத்திரை வச்ச மாதிரி இப்படி கீழே இழுக்கிறோம். மெதுவா செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட். போய் இப்படி கைகளை விரிச்சு ஆனந்த முத்திரை வச்சுக்கோங்க. அப்படியே கண்களை மூடி மூச்சு காட்டுறோம். முதல்ல கொஞ்சம் மைன்னு கிருகிருப்பு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு 10 செகண்ட்ல உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். பயப்படாம செய்யுங்க, கவனமா செய்யுங்க. உடல் பலவீனமா இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவா செய்யுங்க. நல்லா செய்ய முடியும்னா நீங்க தைரியமா செய்யுங்க. அப்படியே ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. கட்டவரில் அப்படி உள்ள வச்சு ஆதி முத்திரை வைக்கிறோம். அப்படியே அடி வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சுலுங்க. மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு விட்டே கீழே போங்க. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. அப்படியே ஒரு 10 செகண்ட் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் அப்படியே சின்முத்திரை வைத்து நீண்ட மூச்சல் தொடங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. இந்த பயிற்சி செஞ்சோம்னா நம்முடைய மூலாதாரத்திலிருந்து சகசார சக்கரம் வரைக்கும் முழுமையாக நல்லா மூச்சு காற்று உள்ள போய் வரும். நம்முடைய ஜீரண உறுப்புகள் பலமடையும். கல்லீரல், மண்ணீரல், கணையம் எல்லா உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே சண்முக முத்திரை வைத்து 2 முறை செலுத்துங்க. ஓய்வு. அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. கண்களை மூடிக்குங்க. கவனம் எல்லாம் மூச்சு காட்டுற நல்லா இருக்கணும். மெதுவாக முழங்கால ஸ்ட்ரெயிட் ஆகிட்டுங்க. கண்களை மூடி படுங்க. சாந்தியாசன நிலையில படுத்து நன்றாக மூச்சிழுத்து மெதுவாக விடும். நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே இருக்க வேண்டும். நல்லா உச்சி முதல் பாதம் வரை
அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்க வேண்டும். நல்லா மூச்சு கவனிச்சு மூச்சு இல்லைங்க, மெதுவாக மூச்சை விடுங்க. உடல் சுருங்கி விரிகிறத நல்லா கவனிங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு மேல வரணும், மூச்சு விடும்போது வயிறு சுருங்கி வெளியேற்றணும். நல்லா அந்த வயிற்று பகுதியவே கவனிச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடுங்க. கால்கள் எல்லாம் நல்லா தளர வச்சுக்கோங்க. சாந்தியாசன நிலையில தனித்தனியா இருக்கணும் காலு. கால் மேல காலை போட்டு சாந்தியாசனம் செய்யக்கூடாது. கால்களை நன்றாக தளர வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையற்ற வாயுக்கள் வெளியேற்றப்பட்டு பேரண்ட ஆற்றல் உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் கற்றுப்படர்ந்து தூய்மையடைந்து வலிமையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கால் விரல்கள், உள்ளங்கால், குறிக்கால், நம்முடைய கணுக்கால கவனிக்கிறோம். நல்ல முழுமையாக ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் சென்று தூய்மையாக இருப்பதை, நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். நம்முடைய கெண்டைக்கால் பகுதியை கவனிக்கிறோம். கெண்டைக்கால் பகுதி முழுமையாக ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் முழுமையாக கிடைத்து முழுமையான ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய முழங்கால் முட்டியை கவனிக்கிறோம். முழங்கால் முட்டி பகுதி நல்ல ஆரோக்கியமாக ஓய்வு நிலையில் இருப்பதை உணர்கின்றோம். அப்படியே நம்முடைய தொடைப்பகுதியை கவனிக்கிறோம். தொடைப்பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நல்ல தளர்வா வச்சுக்கிறோம். எந்த வித இறுக்கம் இல்லாமல் இருப்பது உணர்கின்றோம். நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். நம்முடைய கவனம் இடுப்பு பகுதியில். நம்முடைய இடுப்பு பகுதி முழுவதும் முழுமையான ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் கிடைத்து நல்ல ஓய்வு நிலையில் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்கின்றோம். நம்முடைய வயிற்று பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய ஜீரண உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வித்துப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர் குழாய், சிறுநீர்ப்பை, கருப்பை ஆகிய அத்தனை உறுப்புகளும் பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஓய்வு நம்முடைய கைகளை கவனிக்கிறோம். நம்முடைய கைகள் முழுவதும் தளர்வாக உள்ளது. தோள்பட்டைகள் முழுவதும் நல்ல இலக்கமாக ஓய்வு
நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் ஆரோக்கியமாக இருக்கின்றது. அப்படியே நம்முடைய தலைப்பகுதியை கவனிக்கிறோம். நம்முடைய தலைப்பகுதி நல்ல சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய அத்துணை உறுப்புகளும் பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே நல்லா ஆழ்ந்த ஒரு மூச்சு விடுங்க. அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் லெஃப்ட் திரும்பி அப்படியே எழுந்திரிச்சு கொண்டுக்கலாம். கைகளை ஒரு செய்யும், கண்களை வச்சிருக்கோங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சாந்தியாசனம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். பிடித்ததை பிடி தான் இன்னைக்கு நம்ம பாக்குறது. அதெல்லாம் பிடிச்சதை பிடின்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லைங்களா, எது பிடிக்குதோ அது உங்க மருந்து, எது பிடிக்கலையோ அது உங்களுக்கு தேவையில்லை. நாக்கு தாங்க டாக்டர், சுவை தாங்க மருந்து. நம்ம நாக்குக்கு எது பிடிக்குதோ அதுதான் நமக்கு மருந்து. இப்ப நான் ஒரு தத்துவம் சொல்றேன், மனப்பாடம் பண்ணிக்கங்க. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், இது எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிறோமோ, ஆரம்பிச்சா 100 நாள்ல எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிடும். நமது உடம்பில் என்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட். யாருக்கெல்லாம் பொடுகு இருக்கோ பலாப்பழம் சாப்பிடுறது பிடிக்கும். யாருக்கெல்லாம் ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி இருக்கோ சின்ன வெங்காயத்துல சட்னி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்கும். காரமா சாப்பிட்டா பிடிக்கும். ரசம் பிடிக்கும். யாருக்கெல்லாம் உடம்புல புரோட்டீன் கம்மியா இருக்கோ பருப்பு சாம்பார் பிடிக்கும், பருப்பு சாப்பாடு பிடிக்கும், பருப்பு வடை பிடிக்கும். யாருக்கெல்லாம் உடம்புல கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா இருக்குதோ கஞ்சி சாப்பிடுறது பிடிக்கும், இட்லி சாப்பிடுறது பிடிக்கும், சாப்பாடு சாப்பிடுறது பிடிக்கும். சோறும் சாப்பிடுவாங்க. ஒண்ணு திட்டாதீங்க, அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுது. உருளைக்கிழங்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் குளிர தாங்கணும், அதாவது குளிர தாங்க முடியலையோ உருளைக்கிழங்கு சாப்பிடுறது பிடிக்குங்க. நார்த் இந்தியால பாருங்க, சப்பாத்தி உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவாங்க. யூரோப் கண்ட்ரி போய் பாருங்க, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து எல்லாம் நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அங்க இருக்கிற குளிர்ச்சியை தாங்கறதுக்கு உருளைக்கிழங்கு தாங்க மருந்து. தோல்ல யாருக்கு வியாதி இருக்கோ